கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் சகலத்தையும் தாங்கி சகலத்தையும் சகித்தார். அன்பு சகலத்தையும் தாங்கும் என்பது வசனம் இருக்கல்லவா? அதை அவர் நிறைவேற்றினதை நாம் பார்க்கிறோம். நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தால் எல்லாவற்றையும் அவர் பொறுமையோடு இருந்திருப்பார். அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல அமைதியாக இருந்தாராம். அவர் என்னெல்லாம் செய்தாங்க தெரியுமா? அவரை பிடிச்சி இழுத்துட்டு போய் தரதரன்னு அவருக்கு சவுக்கால் 40 கசையடி. அந்த சவுக்கு எப்படி இருக்குமானா, தன் சரீரத்தை கிழித்து ஏர் உழுவுறது போல ஒரு சவுக்கில் அந்த 4 கொக்கி மாதிரி ஒரு இது இருக்கும். அது அப்படியே கொத்தி சரீரத்தை கிழித்து எடுக்குமா. ஒரு தடவை கொத்தி எடுக்கும் போதே எப்படி இருக்கும். ஆனால் இது 40 தடவை அவர் உடம்பு முழுவதும் அடித்தார்கள். அவர் அந்த வலி தாங்க முடியாமல் எவ்வளோ பிறண்டிருப்பார், எவ்வளோ கத்தியிருப்பார் இல்லையா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த அடிப்பட்ட இடத்துலையே அவரை என்ன சொல்லுவது, அந்த சிலுவையை சுமக்க வைத்தது. காயப்பட்ட இடத்துலையே சிலுவையை சுமக்க வைக்கும்போது எவ்வளோ வலிக்கும் இல்லையா? இன்னொன்று, அவரை காரி துப்பினார்கள், கன்னத்திலே அறைந்தார்கள், கேலி கிண்டல் செய்தார்கள், ட்ரெஸ் அவுத்து எவ்வளோ அவமானப்படுத்தினார்கள். அவரை ஒரு பாவி போல அவரை தொங்க விட்டார்கள். அந்த சிலுவை என்றது ஒரு பாவிகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு தண்டனை. அந்த சிலுவையிலே தேவனை அங்கே அறைந்தார்கள். அவர் எதுக்காக அப்படி செய்தார்னா, நம்முடைய மீறுதல் நிமித்தம், நம்முடைய அக்கிரம நிமித்தம், நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன செய்தார்? எல்லாவற்றையும் தன் மேலே சுமந்து அங்கே தன் ஜீவனை விட்டதை பார்க்கும். முள்முடி சூட்டினார்கள், சமட்டியால் அடித்தார்கள், காடியை கொடுத்தார்கள், அது உடம்புல தேய்ச்சார்கள். எவ்வளோ எரியும் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நிறைய அவர் பட்ட பாடுகள்லாம் நினச்சி பார்த்தா கண்ணீர் கலங்காமல் இருக்க முடியாது. நீங்கள் இதை நினைத்து, ஆண்டவர் எதற்காக வந்தார் நம்மளை மீட்க? நாம் அவருடைய பிள்ளையாய் மாறணுன்றதுக்காக தான் இவ்வளவும் செய்தார். நீங்கள் அவருடைய பிள்ளையாய் மாறுங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. நன்றி.